ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை வெயில் மண்டே புழக்குது, முடியவே இல்லை, பயங்கர டயர்டாக இருக்குது. ஒரு நாள் சமைச்சா 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வடை இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரா. உனக்கு நான் வேலை வைக்கல, நீ வெயிலில் கஷ்டப்படாத அப்படின்ட்டு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் காலையில் ஒன்றும் வேலை இல்லை. மத்தியானம் பார்த்தீங்கன்னா, நேற்று சமைச்ச சாதம் இத்தினோண்டு தான் காலியாச்சு, அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். ரொம்ப சாப்பிடவும் முடியல, அதனால் கம்மியாக தான் ஆகுது. 2 கிளாஸ் ரைஸ் வச்சேன், அது கொஞ்சோண்டு தான் காலியாக இருந்தது. சரி, இன்றைக்கி பழையதே சாம்பார் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, பொரியல்லாம் வேண்டாம், போர் அடிக்கும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம், அதையே சாப்பிட வேண்டாம் நேற்று பண்ணதுன்ட்டு தேங்காய் உடச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல், மீந்திருக்க சாதம் வச்சு லெமன் ரைஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டை வேக வச்சது இருக்குது, சிட்டுக்கு டெய்லி வேக வைப்பேன் இல்லையா. பாருங்கள், தேங்காவை உடச்சி இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்க பழையதெல்லாம் இப்போ தூக்குவோம். பீன்ஸு கேரட் போட்டு நேற்று பொரியல் பண்ணியிருந்தேன், அதையும் வெளியே எடுக்க போகிறதில்ல. ஸோ சாம்பாரும் நிறையவே பாக்கி இருக்குது. சரி, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா அதே சாப்பிட்ட மாதிரி இருக்காது இல்லையா. அதனால இன்றைக்கி பிளான் சேஞ்ச். பாருங்கள், நேற்று வச்ச சாதத்தில் அவ்வளோதான் காலியாக இருந்தது, பாக்கி அப்படியே இருக்குது. ஸோ அதனால் கடகடன்னு சிம்பிளாக ஒரு லெமன் ரைஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் எடுத்து ஹஸ்பண்ட்க்கு வச்சிட போகிறேன். அவருக்கு லெமன் ரைஸ் கலந்த சாதம் அவ்வளோவா பிடிக்காது. தயிர் இருக்கனால தயிர் ஊறுகாய் காயெல்லாம் வச்சு சாப்பிட்டுப்பார். அதனால் கொஞ்சம் பிளெயின் ரைஸ் எடுத்து அதை மைக்ரோவேவில் சூடு பண்ணிடணும். இப்போ மற்ற சாதத்தை கையாலே நல்லா உதுத்து விட்டுட்டேன். இதுக்கு ஒரு 1.5 லெமன் போதும். ஸோ அதை நல்லா ரைஸ்லேயே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தாளிப்பில் ஊற்றுவாங்க, அது என்னவோ எனக்கு கசந்தா மாதிரி தோணும். அதனால் நான் இந்த மாதிரி ரைஸ்லேயே பிழிஞ்சு விட்டுறது. ஸோ ஒரு 1.5 லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து இது வச்சிடலாம். இருக்கட்டும், இதுக்கு இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி சாதத்தை சூடு பண்ண வச்சிட போகிறேன். ஸோ இவ்வளோ சாதம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ரொம்ப சில்லுன்னு இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த வாக்லேயே 3 விஷயத்தையும் முடிச்சிடலான் இருக்கேன். முதல்ல சாதம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் துவையலுக்கு வதக்கிட்டு அதிலே அப்படியே உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணிடலான்னு. ஸோ இஞ்சி கொஞ்சோண்டு லெமன் ரைஸ்க்காக துருவிக்கிறேன். ஸோ நான் அஸ்ஸின்னு சொல்லிட்டு ZEE5ல ஒரு மூவி பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. தாப்சி பண்ணுன்னு நடித்தது, கட்டாயமாக பாருங்கள். ஆனால் பார்த்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு தூக்கமே வரல, எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னுட்டு. ஸோ முதல்ல இப்போ நம்ம சாதத்தை தாளிச்சிட்டு படத்தை பற்றி பேசுவோம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு. அது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் சேர்த்து, வெந்தயம் கூட சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். கொஞ்சமாக வெந்தய பொடியோ வெந்தயமோ கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாக்கி ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள்லாம் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விதவிதமாக செய்வாங்க இல்லையா, அந்த சித்ரானால கொஞ்சம் தேங்காயெல்லாம் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, மிளகாய் வத்தல், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்தாச்சு. ஸோ இது நல்லா வறுபடட்டும். நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சாதம், அது இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சாதம் எப்போயுமே உப்பு போட்டு தான் வடிப்பேன், அதனால் லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஓரளவுக்கு அதில் உப்பு இருக்கும், ரொம்ப உப்பு தேவைப்படாது. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாதம் சூடாகிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும், லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதனால் சாதம் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்தது. அதனால தான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உப்பு எல்லாம் சரியாக இருந்தது. இப்போ இந்த ரைஸை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள்லாம் வெயிலுக்கு எப்படி சமைக்கிறீங்க? காலையிலே சமைச்சிருவீங்களா, இல்லை முந்தின நாளே பிளான் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி உங்கள் பிளானிங் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே கூட ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது துவையலுக்கு வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி துவையலுக்கு வதக்க போகிறேன். ஸோ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஸோ மிளகு ஒரு 2-3 சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கலை. காரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மிளகாவும் சேர்க்க போகிறேன். ரொம்ப காரமாக இருந்ததுன்னா வெயிலுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் ஒரு 2 பச்சை மிளகா, 1 மிளகா வத்தல், கொஞ்சம் மிளகு, இவ்வளோ தான் நமக்கு காரத்துக்கு. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு, தேங்காய் துருவல் கலர்லாம் மாற வேண்டாம், ஜஸ்ட் அந்த சூடுலேயே அப்படியே கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன், சின்ன துண்டு புளி. ஸோ அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம், ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும்.
ஸோ அதனால் சூடாக இருக்கப்போ அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுறேன். நிறைய பாத்திரம் கழுவுறதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கடகடன்னு சிம்பிளாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். நிறைய தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது கொண்டு அந்த பக்கம் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அஸ்ஸி மூவி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரேப் கேஸ் தான். ஐயோ வேறு லெவலில் சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மனுஷங்களும் எப்படி இருக்காங்கல்ல, வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்களுமே நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். ஒரு வயசும் பார்க்குறதில்ல, மிருகம் பார்க்குறதில்ல. பாம்பேயில் கூட பார்த்தீங்களா, நாயை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனால் அதையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவு பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதையும் விட்டு வைக்கிறதில்ல. வெளியில் போகணுன்னாலுமே பயமாக தான் இருக்குது. சின்ன வயசோ பெரிய வயசோ மிருகங்களோ எதுக்குமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நிஜமாக பார்த்தா கொலை நடுங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படம் பார்த்துட்டு எனக்கு அப்படி தான் ஆச்சு. தூக்கமே வரல. கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் யோசித்தாலே பயங்கர இதாக இருந்துச்சு. ஆனாலும் பாருங்கள், படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரேவதி எல்லாம் நடிச்சிருக்காங்க. தாப்சி பண்ணுமே இப்போ நடிக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா உமன் ஓரியன்ட் மூவியாக நடிக்கிறாங்க. ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ மூவி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கட்டாயமாக பாருங்கள். குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு பார்க்க வேண்டாம், நீங்களாக பார்க்கலாம். ZEE5ல இருக்குது. ஸோ இப்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, 2-3 பல் வெள்ளைப்பூடை வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கலந்த சாதத்துக்கெல்லாம் உருளைக்கிழங்கு சூப்பர் காம்பினேஷன் இல்லையா. எனக்கு உருளைக்கிழங்கு எப்படி கொடுத்தாலும் பிடிக்கும். டெய்லி உருளைக்கிழங்கு போட்டாலும் சாப்பிடுவேன் நான், அந்த மாதிரி ஆள். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அது வெந்ததுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து இறக்கிட்டோம்னா போதும். நல்லா பூண்டு வாசனையோட சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எது கூட இருந்தாலும் நான்லாம் வெறும் இந்த உருளைக்கிழங்கு கூடயே கொஞ்சமாக சாதம் போட்டு விரவி கூட சாப்பிட்ருவேன், அந்த மாதிரி. ஸோ இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே போய் துவையில் அரைச்சிடலாம். அது வந்து ஆறிடுச்சு. ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே துவையில் அரைச்சிட்டு அப்படியே உருண்டையாக சிங்கிள் போர்ஷனாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். சாதம் சூடாயிருச்சு, எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி துவையல் சூப்பராக இருக்குது. கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம் அது கூடலாம். ஸோ இந்த மாதிரி 4 உருண்டை உருட்டி வச்சிடுறேன். ஸோ நமக்கு துவையலும் கடகடன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சம், நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டப்ப. அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரம் சேர்க்கல. கொஞ்சோண்டு மல்லிப்பொடி. நீங்கள் வெறும் சாம்பார் பொடி சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். நல்லா கலந்துட்டு சிம்லேயே வச்சு விட்டுற போகிறேன். போய் பாத்திரம் கழுவிட்டு வரணும். அதுக்குள்ளே இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நடுவில் வந்து லைட்டாக முடிஞ்சால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ பாத்திரம் ரொம்ப ஒன்றும் இல்லை. காலையில் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலை பார்த்தீங்களா, அதனால் வெறும் டீ பாத்திரம் தான். அதுவும் ஹஸ்பண்டே கழுவி வச்சுட்டாரு டீ போட்டு. ஸோ கடன்னு இப்போது நம்ம இந்த இது ரெடி பண்ண பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு போனோன்னா லஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட மணி 1:30 மணிக்கு மேலே ஆச்சு. லேட்டாக தான் வந்தேன் கிச்சனுக்கு. ஸோ பாருங்கள், சர்வ் பண்ணிக்கலாமா. முட்டை வேக வச்சது, அதில் கொஞ்சமாக மிளகு அண்டு உப்பு இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து தயிர் சாதம்லாம் வேண்டாம், இதுவே ஜாஸ்தி தான். உருளைக்கிழங்கு இருக்கிறனால காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாருங்கள், உருளைக்கிழங்கு என் பிளேட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அவர் நான் அப்புறமா சாப்பிட்றேன்னாரு. ஸோ நான் டிவி பார்த்துட்டே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு வாய் சாதம் அப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.